எங்களோடு கூட பேசுவீராக. வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது எங்கள் இருதயத்தில் இருக்கிற அனைத்து விதமான சிந்தனைகளும் தடைகளும் சுவாமி எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் தாமே உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே எங்கள் வாழ்வுக்கு ஏதுவானதாய் மாற்றிக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கிற தடைகளை தகர்த்து அந்த வார்த்தையை ஆண்டவரே எங்களுக்குள் உயிருள்ள ஒரு வார்த்தையாய் நிலைத்து நிற்கும்படி நீர் தாமே உம்முடைய தூய ஆவியானவர் துணை கொண்டு எங்களை நீர் வழி நடத்துவீராக சுவாமி. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே, ஆமேன். மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் ஒரு புதிய காலத்திற்குள் நாம் கடந்து செல்கிறோம், அல்லது ஒரு புதிய நாட்களை நாம் அனுசரிக்க இருக்கிறோம் என்று நாம் வரலாற்றில் நாம் அறிகின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆண்டுகளும் நேரங்களும் காலங்களும் அந்த பணியை செய்து கொண்டு இருக்கிறது. அது தன்னுடைய வேலையை செய்கிறதின் அடையாளமாக தான் இன்றைக்கு நம் கண்முன் லெந்து காலம் என்கிற காலம் நின்று கொண்டிருக்கிறது. அவ்வப்போது வருடாந்திரம் நம்மை அந்த லெந்து காலம் கதவை தட்டுவது போல் அந்த நாள் வந்தவுடன், அந்த நேரம் வந்தவுடன் நம்மை பார்த்து தட்டி கொண்டிருக்கிறது. அது அதனுடைய வேலையை செய்கிறது என்பதற்கு அடையாளமாக அது இருக்கிறது வருடந்தோறும். ஆனால் நான் கடந்த ஆண்டு படித்து கொண்டிருந்த நான் இந்த ஆண்டு வேலைக்கு சென்றிருக்கிறேன். கடந்த ஆண்டு நான் வாடகை வீட்டில் இருந்த நான் இந்த ஆண்டு என்னுடைய சொந்த வீட்டிற்கு சென்றிருக்கிறேன். கடந்த ஆண்டு சிறு தொழில் செய்த நான் இந்த ஆண்டு பெரு தொழிலுக்குள் இணைந்திருக்கிறேன். கடந்த ஆண்டு திருமணமாகாத நான் இந்த ஆண்டு திருமணமாகியிருக்கிறேன். கடந்த ஆண்டு பிள்ளை பேர் இல்லாத எனக்கு இந்த ஆண்டு பிள்ளை பேரு கிடைத்திருக்கு. ஆக நமக்குள் ஒரு மாற்றங்கள், சுழற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே வேளையில் காலங்கள் அவ்வப்போது நமக்கு அந்தந்த நாட்களை முன்னிறுத்தி கொண்டிருக்கு. நான் எந்த நிலையில் இருந்தாலும், நான் எதுவாக இருந்தாலும் அந்த காலம் என்னை தட்டி கொண்டிருக்கிறது. அந்த காலம் என்னை ஏதோ ஒன்று சொல்லுவதற்கு என்னை தூண்டி கொண்டிருக்கிறேன். நான் எப்படி இருந்தாலும் அந்த நிலைக்கு நான் வந்துடணும் என்பதை சொல்லுகின்ற ஒரு காலமாக நாம் காலங்களை புரிந்து கொள்ளலாம். அதன் அடிப்படையில் இன்றைய நாளிலிருந்து நாம் தவ காலம் என்று சொல்லக்கூடிய, நோன்பு காலம் என்று சொல்லக்கூடிய காலத்தை இந்த 40 நாள் அனுசரிக்கின்றவர்களாக இருக்கும். அதற்கு ஆதாரமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்பது சிலுவை ஈடு செய்யும் துன்பத்துக்கான ஒரு அழைப்பு என்று நமக்கு கொடுக்கப்பட்டு அதற்கு ஆதாரமாய் சில வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஆக இப்படிப்பட்ட இந்த லெண்டு காலம் என்பது தொடர்ந்து நம்மை ஏதோ ஒன்றை செய்வதற்கு அல்லது ஏதோ ஒன்றை நாம் புதுப்பித்துக் கொள்வதற்கு அழைக்கின்ற ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக லெந்து காலம் அது தன்னுடைய வேலையை செய்கிறது. ஆனால் லெந்து காலத்திற்கு என்னுடைய வேலை எதுவாக இருக்கிறது, அல்லது லெந்து காலத்தில் நான் எப்படிப்பட்ட வாழ்வை வாழ்ந்து அந்த காலத்திற்கு நீதி செய்திருக்கிறேன், அந்த காலம் ஏன் அவ்வப்போது என்னை தட்டி கொண்டிருக்கிறது என்ற கேள்விகளை எல்லாம் உள்ளடக்கி இந்த அருளுரையை நான் அருளுரையாக இல்லாமல், அல்லது இந்த காலம் என்பது இப்பொழுது நாம் ஒரு சில பயிற்சிகளை பெறுகின்ற காலமாக இருப்பதினால் அதற்கு ஒட்டிய ஒரு சில சிந்தனைகளை நான் அருளுரையாக ஆற்ற விரும்புகிறேன். லெண்ட் என்பது லத்தீன் மொழியில் புரிந்து கொள்கின்ற பொழுது ஒருவர் போர் தொடுக்கிறார்கள், போர் வீரர்கள் போர் தொடுக்கிறார்கள் என்றால் போர் தொடுத்து முடித்துவிட்டு காத்திருக்கின்ற காலத்தை குறிக்கிறது. ஒரு போர் முடிச்சிட்ட உடனே மறுபடியும் காத்திருக்கின்ற காலத்தை தான் லெண்ட் என்று சொல்வார்கள். அந்த காத்திருப்பின் காலத்திலே அடுத்த போருக்கு தயாராவதற்காக அந்த இருக்கிற அந்த போர்க்கருவிகளை தூய்மைப்படுத்துவார், போர்க்கருவிகளை சரி பார்ப்பார்கள், அதை பழுது பார்ப்பார்கள், சீரமைப்பார்கள். அதே வேளையில் போரில் யாருக்கேனும் அடிபட்டிருந்தால், போரில் ஏதேனும் அவர்களுக்கு விபத்து ஏற்பட்டிருந்தால் அந்த காயங்களை ஆற்றிக்கொள்வார்கள். அந்த காயங்களை அவர்கள் சரி செய்து கொள்ளுகின்ற ஒரு காலமாக அந்த லெண்ட் என்கிற ஒரு பொருள் நமக்கு கொடுப்பதை நாம் பார்க்கின்றவர்களாக இருக்கிறோம். ஆக நாமும் கூட கிறிஸ்துவ வாழ்வுக்குள் உலகம் பவுலடியார் சொல்வது போல நல்ல போராட்டம் நிறைந்த ஓர் உலகமாக இருக்கிறது. இந்த போராட்டத்தில் போர் தொடுத்து கிறிஸ்துவுக்காய் வாழுகின்ற நாம் இந்த காலத்தில் நாம் தொடர்ந்து கிறிஸ்துவுடன் வாழ்வதற்கு நம்முடைய காயங்களை
சரி பார்த்து கிறிஸ்துவுக்காய் துன்பப்பட வேண்டும் என்று சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தலைப்பாக பார்க்கின்றவர்களாக இருக்கிறோம். அன்பானவர்களே, அதை தான் இன்றைக்கும் கூட திருச்சபை மரபு நமக்கு இந்த லெந்து காலத்தை கொடுத்திருக்கிறது. இதற்குரிய வரலாற்றை நான் சிறியதாக சொல்ல விரும்புகிறேன். தொடக்க காலத்திலே யூதர்கள் ஒரு புறம் இருந்தார்கள். இயேசு வந்த பிற்பாடு யூதர்களும் யூதர் அல்லாதவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. யூத சமயத்திலிருந்தும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். பிற இன மக்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். இங்கு கிறிஸ்துவை ஏற்ற பிற்பாடு கிறிஸ்துவை பின்பற்றி போகிறவர்களுக்கு ஒரு வழிபாட்டு முறைமை என்பது கிடையாது. ஏனென்றால் யூதர்களுக்கென்று சட்டம் இருக்கிறது, யூதர்களுக்கென்று வழிபாட்டு முறைமை இருக்கின்றது, யூதர்களுக்கென்று ஒரு வாழ்வியல் முறை இருக்கிறது. அதே அந்த வாழ்வியிலிருந்து நான் இயேசுவை பின்பற்ற தொடங்கும் போது இயேசு கிட்ட என்ன ஒரு அஜெண்டா வச்சிருக்கிறாரு, இல்லை இயேசு என்ன ஒரு ஊழியத்தை அல்லது அவரை வழிபடுவதற்கு இயேசு எந்த வழிபாட்டு முறைமை அமைத்து கொடுத்திருக்கிறார் என்றெல்லாம் கேள்விகள். இவரை பின்பற்றியே போய் கொண்டிருக்கிறோமே, இயேசு நமக்கென்று எப்படி ஸ்ட்ரக்சர் கொடுக்கலையே வழிபடுறதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பொழுது, அந்த இடத்தில் யூத கிறிஸ்தவர்களும் பிற இன கிறிஸ்தவர்களும் இணையும் பொழுது ஒரு பிரச்சனை வருகிறது. இந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக தான் முதல் கிறிஸ்துவ மாமன்றம் கூடுகிறார்கள் எருசலேமில். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, அப்போஸ்தலர்கள் 15ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது முதல் கிறிஸ்தவர்கள் கூடுகின்றார்கள். முதல் திருச்சபை மாமன்றம் அங்கே கூடுகிறது. ஏனென்றால் சமூகத்தில் பிரச்சனை இருக்கிறது, ஊழியத்திற்கு போகும்போது பிரச்சனை இருக்கிறது, விருத்த சேதனம் செய்யணும்னு சொல்கிறாங்க, இல்லை யூத சட்டத்தின் பல சிக்கல்கள், ஓய்வு நாளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இப்படி குழப்பமாக இருக்குது. அப்போ கிறிஸ்தவர்களுக்கு என்ன முறை இருக்கிறது என்கிற ஒரு கேள்வி அங்கு எழுகிறது. இப்பொழுதுதான் இந்த வசனத்தில் அப்போஸ்தலர் 15:29 சொல்லுவாங்க, படிக்கிறீங்க. சடங்குகளை தவிர்த்து இன்றியமையாதவற்றை, அதுதான் நாம் பார்க்கணும். அங்கே இயேசு கிறிஸ்து உங்களுக்குன்னு ஒரு ஒழுங்கு இல்லை என்பதில்லை. கிறிஸ்தவர்கள் எல்லாவற்றிலும் லிபரலாக இருக்க வேண்டும் என்பதில்லை. கிறிஸ்தவர்களுக்கு என்று வரைமுறையே கிடையாது, எப்படி வேணால் வாழ்வோம் என்பது கிடையாது. இந்த இடத்துல அழகாக அந்த திருச்சபை மாமன்றத்தில் இன்றியமையாதவற்றை, லெந்து காலம் வருதுன்னா அதை அனுசரிக்கணும், ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னா கோவிலுக்கு போகணும், கடவுள்கிட்ட சமூகத்தில் வந்து இந்த பணியை செய்யணும். அதை இன்றியமையாதவற்றை மற்றதெல்லாம் விட்டுருங்க, பள்ளி செலுத்துதெல்லாம் விட்டுருங்க. இப்படி திருச்சபை மரபு. முதல் பிரச்சனை வந்த பிற்பாடு இந்த திருச்சபை மாமன்றம் இப்படிப்பட்ட சட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். பிற்பாடு கிபி 325ஆம் ஆண்டில் நெசேயா மாமன்றம் கூடும் பொழுதுதான், ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் ஆங்காங்கே கிறிஸ்தவர்களாகி மாறுகிறார்கள், ஆங்காங்கே உபவாசம் இருக்கிறார்கள், எங்கு இருக்கிறார்கள், எப்பொழுது இருக்கிறார்கள், எப்படி உபவாசம் இருக்கிறார்கள் என்று தெரியாமல் ஆங்காங்கே கூடி ஜெபித்து உபவாசத்தை இருக்கிறார்கள். ஆக கிறிஸ்தவம் ஒரு பெரிய கூட்டமாய் வளர்ந்து விட்டது, இதற்கு ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று நினைக்கிறாங்க. மறுபடியும் நெசேயா மாமன்றம், கிறிஸ்துவ மாமன்றம் கூடி அப்பொழுதுதான் இந்த ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று நினைத்ததின் விளைவாக தான் இந்த 40 நாளை கொடுத்திருக்கிறார்கள். எல்லாரும் கிறிஸ்தவர்கள் உபவாசம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படி நினைக்கும் பொழுது இதை எப்படி வரையறுக்கலாம் என்று அதற்கும் திருமறை ஆதாரத்தை எடுத்து, திருமறையில் 40 என்பது மிகவும் எல்லாருக்கும் தெரியும். 40 என்பது 40 நாள் மழை, 40 நாள் சட்டங்கள் வாங்கியது எல்லாமே தெரியும். அப்போ அதன் அடிப்படையில் தான் இந்த 40 நாள் நோன்பு இருக்க வேண்டும், இதை திருச்சபை மரபில் கொண்டு வர வேண்டும், இதை திருச்சபை ஒரு ஒழுங்குபடுத்தி இருக்க வேண்டும் என்று அனுசரிக்கின்ற ஒன்றாக நமக்கு இந்த நோன்பு காலத்தை கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களையாக லெந்து காலத்தை திருச்சபை நம்மை அழைக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. திருமறை அல்ல, திருச்சபை மரபு நம்மை லெந்து காலத்திற்குள் அழைக்கிறது. அந்த திருமறை 40 நாளில் எப்படி இருந்து அவர்கள் கடவுளுடைய ஆற்றலை பெற்றுக்கொண்டார்கள் என்பதற்கு ஆதாரமாய் திருமறையிலிருந்து நாம் பெறுகின்றவர்களாக இருக்கிறோம். ஆக அந்த லெந்து காலம் என்பது திருமறையை சார்ந்து இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நாமும் கூட இந்த 40 நாளும் நாம் திருமறையோடு நம்மை வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும். இந்த திருமறையோடு நான் வாழ வேண்டும் என்று அறைகோல் விடுகின்ற ஒரு 40 நாள் இருப்பதை நாம் பார்க்கலாம். அன்பானவர்களே, ஆக இந்த காலத்தில் தகுதிப்படுத்துகின்ற அல்லது சீரமைத்து கொள்ளுகின்ற அல்லது ஆய்ந்து அறிகின்ற அல்லது தூசி தட்டி பார்க்குற, எதை தூசி தட்டி பார்க்குறது?
பைபிள்லாம் எங்கே தான் இருக்குதுன்னு பார்க்கலாம், சில விளக்க குறிப்புகள்லாம் எங்கே தான் இருக்குதுன்னு பார்க்கலாம், அப்படியாச்சும் தூசி தட்டி 40 நாளைக்கு எடுக்கலாம். அப்படி பார்க்கின்ற ஒரு காரணமாக இருக்கும் அந்த நாட்களாக இருக்கிறது என்று நாம் இங்கே புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த லெந்து காலத்துக்கும் என்று சொல்லி வரும்பொழுது எல்லாருக்கும் நினைவுக்கு வர ஒரு விஷயம், வெஜ்ஜு நான்வெஜ், இல்லை தலையில் பூ வைக்கிறது வைக்காமல் இருக்கிறது, இல்லை ஒரே மாதிரியான உடை அணிகிறது அணியாமல் இருக்கிறது. இப்படிப்பட்ட சிந்தனைகள் தான் நமக்கு லெந்து காலம் என்று சொன்னாலே வீட்டில் எல்லாம் டிசிஷன் எடுத்து வந்திருப்போம். நேற்றே நடந்திருக்கும், இல்லை நேற்றே சாப்பிட்டுக்கோ, இதுக்கு மேலே நாளையிலேருந்து சாப்பிட முடியாதுன்ற பிரச்சனையெல்லாம் இருந்திருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் இப்போ எல்லாருமே இங்கே வந்து ஒரு கடைசியாக ஒரு மைண்ட் செட்டப், நீ 2 பேர் இருக்கீங்க 2 பேர் இல்லை, நான் பாஸ்டிங் இருக்கிறேன் நீங்கள் 3 பேர் கிடையாது, இப்படி ஏதோ ஒன்று டிசிஷன் எடுத்து தான் நம்ம இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறோம். இதை தான் மையப்படுத்தி நாம் இருக்கிறோம். ஆனால் என்னுடைய சிந்தனைக்கு நான் எடுத்துக்கொள்ளும் பொழுது, கடந்த ஆண்டு நோன்பு இருப்பதிலே நான் அருளுரை ஆற்றிய திருச்சபைகள் சொன்னது, எனக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை நான் விடுவது தான் உபவாசம். எனக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை இழப்பது தான் உபவாசம். அதுதான் ஈடு செய்ய, தன்னை இழக்கின்ற பொழுதுதான் அது முழுமை பெறும். அப்போ தான் கடவுளுக்கு தெரியும். என்னால் லீவ் விட்டால் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு இடத்துக்கு போகாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு நினச்சவங்க இந்த 40 நாள் கோவிலுக்கு போகணும்னு நினைக்கணும். இல்லை இந்த சீரியல் நான் என்னால் பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறவங்க பைபிள் எடுத்து படிக்கணும். அப்போ தான் கடவுளுக்கு தெரியும், ஓ மகள் இதற்காக எனக்காக இழந்திருக்கிறாள். ஆக நம்மை இழப்பது தான், அல்லது எனக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை இழப்பது உபவாசமாக கருதப்படுகிறது. இந்த நான்வெஜ் வெஜ்ஜு சாப்பிட்ற அப்படின்ற செய்தியில் எனக்கு உபவாசத்தோடு தொடர்புக்கு வரும்பொழுது, அதை சிந்திக்கும் பொழுது, ஒருவேளை இயேசு கிறிஸ்து வந்தாருன்னு சொன்னால், நீ கடந்த வாரம் நான்வெஜ்ஜு சாப்பிடல அப்படின்னு நியாயம் திருப்பாரோ? பண்ணுவாரா? இல்லை நீ இந்த வாரம் 40 நாள் சாப்பிடல அதனால் உனக்கு கிரெடிட் இருக்குதுன்னு சொல்லுவாரா? அதை மையப்படுத்தி வருவாரா என்கிற கேள்வி எனக்குள்ள இருக்குது. அதற்கு இருக்கக்கூடாது என்பது பொருள் அல்ல, இருக்க வேண்டும். அதை ஒழுங்குபடுத்துகிறதற்காக இது. இந்த 40 நாள் ஏதோ ஒன்று ஒழுக்கத்தில் நான் வளர்கிறேன் என்பது அடையாளம். நான் நான்வெஜ்ஜு சாப்பிடும், அது ஒரு ஒழுக்கம், அது கடமையாக மாறிவிடக்கூடாது. நான் 40 நாள் இந்த வார்த்தைகள் தான் பயன்படுத்துவேன், 40 நாள் இப்படி தான் என் வாழ்க்கை முறை இருக்கும் என்பது ஒரு ஒழுங்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான் நான்வெஜ் சாப்பிடாததுனால இறைவனோடு நான் இணைந்து விடுவேன் என்பது பொருள் இல்லாத ஒன்று. அதை தியாகமாக நான் நினைக்கும் பொழுது, என்னால் டெய்லி பிரியாணி சாப்பிடாம நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னு ஆள் இருக்கிறீங்க பார்த்தீங்களா? அவங்க சாப்பிடாமல் இருந்தால் தான் யாருக்கு சொல்ல முடியும், அதை எடுத்து போயிட்டு கடவுள்கிட்ட தெரியப்படுத்த முடியும். நான் இருக்கிறேன், உனக்கு தெரியல, எல்லா வாரமும் நான் சாப்பிடுவேன், இப்போ ஏன் சாப்பிடாமல் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் உனக்காக தானே இருக்கிறேன். அப்போ தெரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், எனக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை இழப்பது தான் உபவாசமாக இருக்கிறது. ஆக இப்பேற்பட்ட சிந்தனைகளோடு நான் இதை வேறு கோணத்தில் ஒரு சில காரியத்தை நான் சொல்ல வேண்டும் என்று, இந்த ஆண்டிற்கு எப்படிப்பட்ட நோன்புகளை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி தியானிக்கின்ற பொழுது, நமக்கு இன்றைக்கு படித்தோம் 1 ராஜாக்கள் 17:12 24 வரை வசனங்கள் இருக்கின்ற பொழுது, நோன்பிற்கு ஒரு பிரச்சனை இருக்க வேண்டும், உபவாசத்திற்குள் ஒரு பிரச்சனை முன்வைக்க வேண்டும், உபவாசத்தில் ஒரு பிரச்சனையை முன்னெடுக்க வேண்டும். பிரச்சனையோடு தான் உபவாசம் இருக்கணும், அதுதான் இடத்துல. 40 நாள் வந்துருச்சேன்னு உபவாசம் கிடையாது. அதுக்கு ஆதாரமாக எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14-17 வரையுள்ள பகுதிகளை பார்க்கின்ற பொழுது, ஆமான் யூத மக்களை அழிக்க திட்டமிடுகிறான். இங்கே பிரச்சனை வருகிறது. இந்த பிரச்சனையை மொர்தெகாய் எஸ்தர் இடத்துல போய் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இதுக்கு தான் நீ கடவுள் ஒருவேளை உன்னை அரசியாக மாற்றிருப்பார் என்று கூட வச்சுக்கோ, இந்த டைமில் இந்த நேரத்தில் நீ மௌனமாக இருப்பது சரியான ஒன்று இல்லை அப்படின்னு எஸ்தர்கிட்ட முறையிடும் பொழுது, எஸ்தர் சொல்லுவாங்க, அடுத்த வார்த்தையே சொல்லுவாங்க. என்ன சொல்லியிருக்கணும் அவங்க? நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாதீங்க, அரசர்கிட்ட நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாதீங்க, அவர்கிட்ட நான் பேசுகிறேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இந்த இடத்தில் எஸ்தர் எதென்ன சொல்கிறாங்க? அந்த வசனம் படிங்களேன், 15ஆம் வசனம். ரைட். ஏன் நோன்பு இருக்க வேண்டும்?
அப்போ பிரச்சனை என்று ஒன்று வந்து விட்டது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு எதில் வைக்கிறாங்க? நோன்புக்குள் வைக்கிறாங்க. இப்போ நாம் எல்லாரும் இப்போ போகும்போது ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு இந்த பிரச்சனையை நோன்பில் வைக்க போகிறோன்னு போனோம். அது தனிப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை சமுதாயம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை என் குடும்பம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனையை நான் நோன்பில் வைத்து வெற்றி கொள்ள வேண்டும். அதுதான் அடையாளம். நான்வெஜ் சாப்பிட்ற வெஜ்ஜு சாப்பிட்றது பிரச்சனை கிடையாது. அதை பிரச்சனையாக மாற்ற முடியாது. அதற்கான பலனையும் நம்ம அடையவே முடியாது. அதற்கான பலன் அடையலைன்னா ஒரு 800 ரூபா மிச்சம் ஆகும், அவ்வளோதான். ஒரு 700 ரூபா மிச்சம் ஆகும், அவ்வளோதான். ஆக அன்பானவர்களே, நாம் பிரச்சனையை இந்த இடத்தில் மொர்தெகாய் ஒரு பிரச்சனையை கொண்டு போகிறார். அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கு எஸ்தர் ஆலோசனை, நீங்கள் போய் நோன்பு இருங்கள் என்று அழைக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு எத்தனையோ விதமாக நோன்பு இருப்பதின் அவசியம் என்னவென்று சொன்னால், இந்த இடத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது, அதற்காக நோன்பு இருக்கிறார்கள். ஆக இன்றைக்கும் கூட நாம் சமூகத்தில் பல பிரச்சனைகள் உருவாகி இருக்கிறது. அதை தான் ஜபஸ்டின் காப்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு நுகர்வு கலாச்சாரத்தை குறித்து எழுதக்கூடிய ஒரு விவிலிய ஆசிரியர் சொல்கிறாரு. ஜபஸ்டின் காப்பான் அவர் சொல்கிறார், காசே நமது கடவுளாகிவிட்டது, கடைகளும் சந்தை வெளிகளும் நமது கோவிலாகிவிட்டது. காசே நமது கடவுளாகிவிட்டது, கடைகளும் சந்தை வெளிகளும் நமது கோவிலாகிவிட்டது. புது புது சொகுசுகளையும் சுகங்களையும் வாங்கி அனுபவிப்பதே நமது வழிபாடாய் மாறிவிட்டது. விளம்பரங்களை பார்ப்பதே தினசரி தியானமாகிவிட்டது. விளம்பரங்களை பார்ப்பதே தினசரி தியானமாகிவிட்டது. அடுத்து என்ன பொருள் வாங்கலாம் என்று சிந்தனையே ஜெபமாகிவிட்டது. கடை வீதிகளும் சந்தை பொருளாதாரமும் நமது ஆன்மீக வாழ்வாக மாறிவிட்டது என்று சொல்லி இந்த விவிலிய மறையுரை எழுதுகின்ற ஆசிரியர் சொல்லுகிறார். ஆக இப்படிப்பட்ட பிரச்சனை நம் வாழ்வில் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இதில் எங்கும் கடவுளை காணுவதற்கான ஒரு முயற்சிகள் இல்லாமல் இருப்பதை கருத்தில் கொண்டு அவர் சொல்றாரு, இதுதான் என்னுடைய அன்றாட வாழ்வாக மாறிவிட்டது. இந்த இடத்தில் கடவுள் வேறொருவராக இருக்கிறார், கோவில் வேறதாக இருக்கிறது, வழிபாடு வேறு ஒன்றாக இருக்கிறது, ஜெபம் வேறொன்றாக இருக்கிறது, என்னுடைய ஆன்மீக வாழ்வு வேறொன்றாக இருக்கிறது. அதையெல்லாம் மாற்ற வேண்டும். அப்பேற்பட்ட பிரச்சனையை நம் சமூகத்தில் சந்தித்து வருகிறோம். ஆக இந்த பிரச்சனைக்கு நான் தீர்வு காண வேண்டுமே தவிர, நான் 40 நாள் என்ன உணவு உண்ணப் போகிறேன், 40 நாள் எந்த உடை அணியப் போகிறேன் என்பது ஒரு பொருட்டு அல்ல. அன்பானவர்களே, இதை தான் அழகாக இந்த இடத்தில் அந்த ஆசிரியர் எழுதியிருக்கிறார். ஆக இந்த இடத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது ஒன்று கூட இயற்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்லவில்லை. எனக்கு பிரச்சனை என்று நினைவிற்கு வந்தவுடன் கடந்த வாரங்கள் முழுவதும் படைப்பை குறித்து பேசி கொண்டிருக்கிற நாம், ஆக படைப்பு என்பது பிரசவ வேதனை அடைந்து கொண்டிருக்கிறது. ஆக அதற்கு நாம் அந்த பிரச்சனையை நாம் உபவாசத்தில் கொள்ள வேண்டும். எப்படின்னு சொன்னால், இந்த உபவாசம் என்று சொல்லும் பொழுது இந்த உபவாசம் என்பது உணவோடு தொடர்புடைய ஒன்றாக இருக்கிறது. ஆகையினால் இந்த 40 நாளும் உணவு பழக்கத்தை கையில் எடுக்கின்ற அல்லது உணவின் வழியாக உபவாசத்தை முன்னெடுக்கிற நாம் இயற்கை சார்ந்த உணவுகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கலாம். அட்லீஸ்ட் 40 நாளுக்கு 40 சிறுதானியங்களை நாம் முயற்சி செய்யலாம். அல்லது 40 நாளும் கூட இப்பேற்பட்ட இயற்கை விவசாயம் சார்ந்து அல்லது இயற்கை சார்ந்து கிடைக்கின்ற பலன்களை நாம் அனுபவிக்கலாம். அல்லது இயற்கை சார்ந்து இருக்கிற பறவைகளை குறித்து நாம் பார்க்கலாம், இயற்கை சார்ந்து இருக்கிற விலங்குகளை குறித்து நாம் பேசலாம். ஏனென்றால் இவைகள் எல்லாம் இன்றைக்கு இல்லாமல் பிரச்சனைக்குள் போய் கொண்டிருக்கிற ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் கடவுள் ஆதியாகமும் தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 27-28ஆம் வசனத்திலே, நீங்கள் நிலத்தில் இருக்கின்றவை உழுது என்ன பண்ணுங்க, உண்ணுங்கள் என்று கடவுள் சொல்றார். நிலத்தில் விளைவதை கொண்டு நீங்கள் பிழைப்பை நடத்துங்கள், அதை கொண்டு உண்டுங்கள் என்று கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் இன்னைக்கு ஒரு நோய் ஒன்று வந்துருச்சு. அந்த நோய் நிலத்தில் இருக்கிறத சாப்பிடவே கூடாது. எந்த நோய் சொல்லுங்க? பூமியில் விளையிறத சாப்பிடவே கூடாது. எந்த நோய் அது ஐயா? சுகர். மண்ணிலிருந்து வரத்தை என்ன பண்ணக்கூடாது. இப்போ திருமறை எனக்கு என்ன சொல்லுது? மண்ணிலிருந்து விளைவதை நீங்கள் சாப்பிடுங்க, அதன் மூலம் உன் வாழ்வை இப்போ நேர் எதிராக இன்றைக்கு வாழ்வியல் முறைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உலகத்தை கட்டமைத்து விட்டிருப்பதை நாம் சிந்தனை கொள்ள வேண்டும்.
அப்படிதான் நிலத்தில் வைத்த கடவுள் சொல்லுகிறாருன்னு சாப்பிட்டு தான் பார்த்து செத்து போயிட்டேன்னா இருக்கு. அந்த முயற்சி நமக்கு வரதில்லை. என்ன இருந்தாலும் ஒரு பயம், கடவுள் சொல்லியிருக்கிறாரு. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட உலகம் நமக்கு கடவுளை தவிர்த்து அல்லது கடவுள் சொல்லப்பட்டிருக்க இயற்கையை தவிர்த்து நம் வாழ்வியல் முறை கடந்து வந்து விட்டது. அதிலிருந்து நாம் மீள வேண்டும் என்று சொன்னால் இந்த பிரச்சனையை நாம் உபவாசமாக மாற்ற வேண்டும். இப்படிப்பட்ட சூழலை நான் உபவாசத்திற்குள் கொண்டு வர வேண்டும். இப்படிப்பட்ட நிலையை நான் உபவாசத்தில் கொண்டு வந்து என்னை நான் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். கடவுளோடு கூட தொடர்பு படுவதற்கு நான் எப்படி இருக்கிறேன், கடவுளோடு விளங்கி நிற்பதற்கு என்னுடைய வாழ்வு எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கின்ற ஒரு காலமாக இருப்பதை நாம் பார்க்கலாம். அதனால தான் இந்த இடத்துல கூட எலியாவுக்கும் கூட இன்றைக்கு நாம் படிக்கும் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கின்ற பொழுது இயற்கை அதனுடைய வேலையை செய்கிறது. கேரித் ஓடையின் தண்ணீரை குடித்து வாழ்ந்து கொள் என்று கடவுள் சொல்றார். எங்க இருக்கிற ஓடையில் ஓடுகிற தண்ணீர் உனக்கு தண்ணி கொடுக்கும் அப்படின்னு கடவுள் சொல்றார். அது அதனுடைய பணியை செய்கிறது என்பதை இங்கே காட்டுவதை நாம் பார்க்கிறோம். 16வது வசனம் 17, 16 பார்க்கின்ற பொழுது காகங்கள் காலையும் மாலையும் அவருக்கு உணவு கொடுத்தது என்று நாம் பார்க்கிறோம். மறுபடியும் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே அவர் சூறை செடியை நிழலாக கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். என்று ஆண்டுகளும் காலங்களும் படைப்புகளும் அது அதனுடைய பணியை செய்கிறது. கடவுள் என்ன ப்ரோக்ராம் பண்ணாரோ அந்த வேலையை தான் செய்யுது. காலையில் நம்ம நினச்சா கூட சூரியனை என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. அது அதனுடைய வேலையை இல்லை. நான் கொஞ்ச நாள் 12 மணிக்கு நான் மேலே நின்று தான் ஆகுன்னு என்னைக்கும் சூரியன் சொன்னது கிடையாது. அது வேலையை செய்கிறது. இப்போ நாம் தான் ஏதோ ஒரு சுழற்சி மாற்றத்திற்குள் ஏதோ ஒரு பரிணாமத்திற்குள் கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட சூழலில் லெந்து காலம் நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறது. அதற்கு நான் எப்படிப்பட்ட பிரச்சனையை நான் ஆண்டவரிடத்தில் முன்வைக்க போகிறேன்? எஸ்தர் அதை சொல்கிறாங்க, எல்லாம் நோன்பிருந்து உனக்கு நாம் அழிய போகிறோமா? ஆக நாம் அழிகின்ற பிரச்சனையை நோன்பிருந்து ஆண்டவருக்கு தெரியப்படுத்தலாம். இப்போ என்னுடைய குடும்பத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனையில் நான் தவித்திருக்கிறேன் அல்லது எப்படிப்பட்ட பிரச்சனையில் நான் அடிமைப்பட்டு கிடக்கின்றேன், அதை நான் ஆண்டவர் சமூகத்தில் 40 நாள் வைத்து அதை நோன்பில் வைத்து அதை கொண்டு உபவாசத்தை நாம் செய்கின்றவர்களாக இருக்க இங்கே அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். ஆக இந்த நோன்பில் ஏதோ ஒரு பிரச்சனையை அப்போ தான் வெற்றி, அதற்கான பலனை நீங்கள் அடைவதை நீங்கள் பார்க்கலாம். அதற்கான பலனை அவங்க அடைஞ்சிருப்பாங்க. எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 7, 8, 9 பகுதியில் பார்க்கின்ற பொழுது அங்கே மொர்தகாய் ஆமானிடத்தில் தலைவராக மாறுகிறார். ஆக எல்லாரும் அங்கே விடுதலை அடைவதற்கான சட்டத்தை அவர்கள் பெறுகிறார்கள். ஆக நோன்பிருந்து பலனை அடைந்தார்கள். அப்போ நான் கூட இந்த 40 நாள் ஏதோ ஒரு பிரச்சனையை ஆண்டவர் சமூகத்தில் வைத்து அதை நான் வெற்றி அடையும் பொழுது என்னுடைய நோன்பு பலனை பெற்றவனாக இருக்கிறேன். அது இல்லாமல் வெளிவேடரைக்காரை போல நீங்கள் அப்பொழுதே அந்த பலனை அடைந்து தீர்ந்தாயிற்று என்பது அல்ல. நான் நோன்பு இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு பாஸ்டிங் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த பலனை அடைவது அல்ல. பாஸ்டிங் இருந்து நான் என்ன பலனை அடைந்தேன் என்பதை ஆண்டவருக்கு காட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்தில் காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆக இந்த சூழலை அல்லது பிரச்சனையை நாம் முன்னெடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை வெஜ்ஜு சாப்பிட்ற பிளான் இருக்குதுன்னா இயற்கை சார்ந்தவற்றை நாம் இந்த 40 நாள் பேசுவோம். ஏன்னா நிறைய பூச்சிகளும் புழுக்களும் நம் காலத்தில் விளையாடின ஒன்று இன்றைக்கு இல்லாமல் போச்சு. கிராமங்களில் அநேகம் அழிந்து கொண்டு தான் வருகிறது. எத்தனையோ விலங்குகள் அழிந்து விட்டது, எத்தனையோ பூச்சிகள், எத்தனையோ தாவர வகைகள் அழிந்து விட்டது. அவை எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஆய்வு கூடத்தில் தான் காட்டுற அளவுக்கு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோமாக. அன்பானவர்களே, அதை இந்த 40 நாள் சிந்தித்து நம்முடைய உபவாசத்தை ஒரு பயனுள்ள வகையில் இருக்க அழைக்கப்படும். 2வது பார்க்கின்ற பொழுது மார்க் 8, 31, 38 பார்க்கின்ற பொழுது நோன்பில் ஒரு அவசியம் இருக்க வேண்டும். முதலாவது நோன்பில் ஒரு பிரச்சனை இருக்க வேண்டும். 2வது நோன்பில் ஒரு அவசியம் இருக்க வேண்டும். இதற்கு ஆதாரமாய் யோனா 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே ஒரு அவசியம் இருந்தது. யோனா பகுதியில் பார்க்கின்ற பொழுது நினிவே மக்கள் பாவத்துக்குள் இருக்கிறார்கள். பாவத்தில் விழுந்த மக்கள் மீள வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இருந்தது. இப்போ நோன்புக்குள் ஒரு அவசியத்தை நாம் கொண்டு வர வேண்டும். நான் ஏன் 40 நாள் இருக்கிறேன், ஏதோ திருச்சபை நடக்கிறது 40 நாள் சொல்லியிருக்கிறார்கள் என்பது அல்ல. இல்லை நான் நான்வெஜ் சாப்பிடாம என் உடலை கொடுக்கிறது உடலை நான் வருத்தி கொள்வது அவசியம் அல்ல.
நான் எப்படிப்பட்ட ஒரு அவசியத்தை முன்னிறுத்துகிறேன், நான் ஏன் உபவாசம் இருக்கிறேன். கடந்த நாட்கள் முழுவதும் கடவுளுக்கு ஏதோ பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்து வந்தேன். கடந்த நாட்கள் முழுவதும் கடவுளோடு தூரம் போகிற காரியத்தை சிந்தித்து வந்தேன் அல்லது செய்து வந்தேன். இன்றைக்கு அதிலிருந்து நான் மீள வேண்டும் என்று சொன்னால் உபவாசம் எனக்கு அவசியமாக இருக்கிறது. அதனால தான் இந்த இடத்துல யோனா 3:4 படிக்கின்ற பொழுது நினிவே மக்கள் எல்லாரையும் நோன்பிருங்கள் என்று அழைக்கிறார்கள். நீங்கள் மனம் மாற வேண்டும் என்றால், எதுவும் வேற எந்த சொல்ல, நீங்கள் மனம் மாற வேண்டும் என்றால் நோன்பிருங்கள், பிற்பாடுதான் நீங்கள் அதன் பலனை அடைய முடியும் என்று சொல்லி யோனா 3:10 படிங்களேன். அதற்கான பலனை ரைட், அவர் செய்தது எல்லாவற்றையும் நோன்பிருந்து செய்த எல்லாத்தையும் பார்த்தாரு. அவர் தீய வழியிலிருந்து விலகியதையும் பார்த்தார். அப்புறம் ரைட், கடவுள் மனதை மாற்றினார். அப்போ உபவாசத்தில் ஒரு அவசியத்தை நான் வைக்க வேண்டும். ஏதோ ஏனதானமா உபவாசம் வருவதில்லை, என்ன அவசியம் இருக்குது, நான் ஏன் உபவாசம் இருக்கிறேன், அப்போ இந்த அவசியம் எனக்கு தேவைப்படுகிறது, இதை நான் முன்வைக்கிறேன் என்கிற ஒரு உபவாசத்தை நாம் தீர்மானிக்க வேண்டும். அதை ஒரு பொருத்தனையாக ஆண்டவரிடத்தில் வைத்து என்னுடைய பாவத்தை நான் கழுவிக்கொள்ள வேண்டும். மனம் திரும்புதலுக்கு ஏதுவான காரியத்தை நான் 40 நாளில் மேற்கொள்ள வேண்டும். இல்லை, இனிமே நான் ஃபோன் வந்தால் மட்டும்தான் ஃபோனை எடுப்பேன் அப்படின்னு பாஸ்டிங் இருக்க முடியுமா? அதர்வைஸ் நான் ஃபோனை தொடமாட்டேன். ஃபோன் ரிங் ஆகுது அப்படின்னா தான் எடுப்பேன். இது ஒரு சேலஞ்சான ஒரு உபவாசம். பண்ண முடியுமா? ஆனால் பண்ணோன்னா கடவுளுக்கு பார்ப்பாரே. ஃபோன் வந்தால் மட்டும்தான் ஃபோனை என்ன பண்ணுவேன், எடுத்து பேசுவேன். மற்ற நேரம் வேறு இடத்துல எங்கன்னா இருக்கும். ஏன்னா எதுக்கு நான் இதை சொல்ல, பாதி நேரம் என்னை அவசியமற்றவனாக மாற்றிவிட்டது, ஒன்றும் புரோஜனமற்றவனாக என்னை மாற்றிவிட்டது, பிறரையும் அவசியமற்றவர்களாய் மாற்றிவிட்டது. எனக்கு யாரும் தேவை கிடையாது. என்ன போதும், செல்ஃபோனும் கூட ஒரு சார்ஜரும் போதும். சார்ஜர் போதுன்னா கூடவே இன்னொத்தையும் சேர்த்துட்டாங்க, பவர் பேங்க்னு ஒன்று கொடுத்துட்டாங்க. ஆக மொத்தத்தில் எங்கேயோ ஒரு எங்கேஜாக நம்மை மாற்றி விட்டாங்க. இதிலிருந்து மீள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த அவசியத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்ல, இப்படிப்பட்ட பழக்கத்தை, இப்படிப்பட்ட உபவாசத்தை, நான் எல்லாமே சாப்பிடுவேன், ஆனால் நான் இந்த முறை செல்லு ஃபோன் வந்தால் மட்டும்தான் எடுப்புன்ற ஒரு கட்டுப்பாட்டை, ஒரு ஒழுங்கை நான் பயிற்சி செய்ய அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். ஒரு அவசியத்தை, ஒருவேளை இதை 40 நாள் செஞ்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம எல்லா நாளும் இயல்பாகவே அந்த செய்தி வந்துடும். ஏன்னா இன்றைக்கி சவாலாக இருக்கிற ஒரு விஷயம், யதார்த்த நிலையில் இருக்கிற விஷயம் இதுதான். நம்ம பண்ண முடியுமா? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நாம் இந்த காரியத்தை நாம் செய்வதில் நம்மை ஒப்பு கொடுக்க இங்கே அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோமாக. இந்த நோன்பு என்பது பலனை கொடுக்கின்ற ஒன்று. அதனால தான் நான் திருமறை ஆதாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது நிச்சயம் நோன்பிற்குள் ஒரு பலன் இருக்கிறது. அதனால தான் திருச்சபை மரபு இப்படிப்பட்ட 40 நாட்களை எடுத்து, நோன்பினை எடுத்து அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆக நோன்பு செய்கிறோம் என்றால் அதில் பலன் இருக்க வேண்டும். 2 விதமான பலனும் இருக்குது. நான் நோன்பு இருக்கிறது பிறருக்கு தெரியணும்னாலும் பலன் இருக்குது, நான் நோன்பு இருக்கிறது பிறகு தெரியக்கூடாது என்றாலும் அதற்கான நாம் பின்பாடு நாம் பார்க்கின்றவர்களாக இருக்கிறோம். அன்பானவர்களே, ஆக நாம் இன்றைக்கு படிக்க கேட்ட இந்த மார்க் என்ற 8ஆம் அதிகாரம் 31-38 வசனம் பார்க்கின்ற பொழுது அந்த இடத்துல 32வது வசனத்தை படிங்களா, 33வது வசனம் 33வது வசனம் படி. கடவுளுக்கு ஏற்றபடி எண்ணாமல் யாருக்கு ஏற்றபடி? மனுஷருக்கு ஏற்றபடி நினைக்கிறீங்க. அப்போ 40 நாளுக்குள்ள யாருக்கு ஏற்றபடி சிந்திக்க கற்றுக்கொள்ளணும். நான் எதை விட்டாலும் அது கடவுளுக்கு தான். நான் செல்ஃபோன் எடுக்க மாட்டேன்னு ஏற்றுக்கிறது கடவுளுக்கு தான். நான் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்குன்றது கடவுளுக்கு தான். இல்லை நான் வேற ஏதாவது பயிற்சி எடுக்கிறேன்னா அதுக்கு எதற்குன கடவுளுக்கு தான். ஆக மனிதருக்கு ஏற்றவற்றை நான் சிந்திக்கக்கூடாது, கடவுளுக்கு ஏற்றவையை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த இடத்துல 34வது வசனத்திலே தன்னலம் துறந்து சுயநலத்தை துறக்கின்றவர்களாக இருக்கிறோம். ஆக இந்த 40 நாளும், இந்த லெந்து காலம் சுயநலத்தை வெறுக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய சேர்ப்பை அங்கே வெறுக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. பகிர்தலை அவசியமாக்குறதாக, தியாகத்தை ஆண்டவர் அவசியமாக்குகிறவராக இருக்கிறார். 40 நாள் நெட்டுக்கு ரீசார்ஜே பண்ண மாட்டேன் நான். அப்படின்னா ஃபோன் என்ன ஆகிடும்? ரீசார்ஜ் பண்ணலைன்னா
அது டெட் ஆகிடும். 40 நாள் உயிரே கொடுக்க வேணான்றது. தேவைப்பட்டால் வேறு பக்கத்தில் யாருன்னா ஹாட்ஸ்பாட் வாங்கி, இது யதார்த்தத்திற்காக நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் நாம் அதில் தான் எல்லாருமே ப்ராக்டிஸ் இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒழுங்குகளிலிருந்து என்னை நான் ஆரம்பிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒழுங்குகளிலிருந்து தான் நான் பயிற்சி பெற முடியும். இல்லை, நமக்கென்று ஒரு குறிக்கோள் இருக்கும். 40 நாள் வந்து வெள்ளிக்கிழமை தூரம் சாப்பிடாமல் இருக்கிறவங்க ட்ரெடிஷனாக இருப்பீங்க. இல்லை, ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடாமல் இருக்கிறவங்க ட்ரெடிஷனாக இருப்பீங்க. ஆனால் தற்காலத்தில் அதை தாண்டி இன்னொரு பிரச்சனை என்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. நான் வெள்ளிக்கிழமை உபவாசம் இருந்தாலும் என் கையில் இன்னொன்று கூடவே இருக்குது. என்னது அது? செல்ஃபோன் இருக்குது. அதை எப்படி நான் மீளுவது, அதை எப்படி நான் கடப்பது என்றால் இப்படிப்பட்ட பயிற்சிகள் நமக்கு அவசியமாக இருக்கிறதாக இந்த இடத்திலே நாம் அவசியத்தோடு நோன்பு இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கின்றவர்களாக இருக்கிறோம். நிறைவாக நாம் பரமனாகிய கடவுளை காணுவதற்காக உபவாசம், நோக்கத்தோடு உபவாசம் இருக்க வேண்டும். நம்ம எந்த நோக்கத்தோடு உபவாசம் இருக்கிறோம் என்பதை அறிய வேண்டும். நாம் இருக்கின்றதற்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். பிறர் காணும்படியாக நான் இருப்பது நோக்கம் அல்ல என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். பிறர் பக்கத்து வீட்டார் இவங்க, இல்லை பக்கத்து கிறிஸ்தவங்க, இல்லை நம்ம திருச்சபைக்கு வரவங்க பார்க்கணுன்றதுக்காக நான்வெஜ் சமைக்காமல் வீட்டில் வெளில வந்து சாப்பிட்றது கிடையாது. அதை நோக்கமாக்க கூடாது. பிறருக்காய் நான் காண்பிக்க வேண்டும் என்பதை நோக்கமாக இருக்கக்கூடாது. 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் படிங்களேன். மத்தேயு 6:18. ம் 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 ரைட் ரைட். எதை நோக்கமாக? கடவுளுக்கு தெரியப்படுத்துவது என் நோக்கம். என்னுடைய உபவாசத்தை யாருக்கு தெரியப்படுத்தணும்? கடவுளை காணுகின்ற உபவாசமாக இருக்க வேண்டும். கடவுளை பார்க்கின்ற ஒரு உபவாசமாக இருக்க வேண்டும். மனிதனை மையப்படுத்திய உபவாசம் அல்ல, அல்லது என்னுடைய வாழ்வை மையப்படுத்திய உபவாசம் அல்ல, அது கடவுளை மையப்படுத்துகின்ற. அப்போ உபவாசத்தில் நாம் இப்படிப்பட்ட பிரச்சனையை கொண்டு போக வேண்டும். நான் ஏன் உபவாசம் இருக்கிறேன் என்ற அவசியத்தை அறிய வேண்டும். அந்த உபவாசத்திற்குள் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். இம்மூன்றையும் நாம் வைத்து இந்த வருஷம் ஒரு பிரச்சனைக்காக இது இருந்துட்டு அதில் வெற்றி காண்ட அடுத்த வருஷம் ஒரு பிரச்சனையை கொண்டாடும். ஆக நாம் ஏதோ ஒன்று வருடந்தோறும் நமக்கு வந்து கதவை தட்டுது, கதை கேரல் ரவுண்ட்ஸ் வரும்போது காணிக்கு போட்டு அனுப்புறது கிடையாது. லெந்து காலத்தை இயேசுவானவரும் கூட வாழ்ந்த அவர் நாட்களை அவர் கடந்திருக்கிற கடவுளாக இருக்கிறார். கிட்டத்தட்ட 33 ஆண்டு கால வாழ்விற்கு அவருக்கு 40 நாள் அவசியமாக இருந்தது. 3 ஆண்டுகள் 365 இன்ட்டு 3 ஆண்டுகள் போடும்போது கிட்டத்தட்ட 1277 நாட்கள் வரும். ஒரு குழந்தை பருவத்தை நான் சொல்லவில்லை, ஊழியத்தை நான் சொல்லுகிறேன். இந்த ஊழியம் என்பது 1277 நாட்களுக்கு அவருக்கு 40 நாள் அவசியமாக இருந்தது. அந்த 40 நாள் அவரை தன்னை தகுதிப்படுத்தி கொண்டார். அந்த 40 நாள் இருக்கும் பொழுது பலவித சோதனைகளை சந்தித்தார். இல்லை, நான் ஒரு பொருத்தனையோடு இந்த நாள் உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரியே செல்ஃபோனை எடுக்க மாட்டேன்னு முயற்சி எடுக்கிறேன்னா அங்கே கை போயிட்டே இருக்கும், இல்லை கண்ணு போயிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட பிரச்சனைகளை அவர் சந்தித்தார். அவருக்கும் இந்த 40 நாள் தேவைப்பட்டது. அவருக்கும் இந்த 40 நாளுக்குள் சோதனை வந்தது. நாமும் கூட ஏன் சோதனை என்றால் அவர் தன்னை இழப்பதினால் சோதனை வந்தது. ஒருவேளை சாத்தானோடு தன் வாழ்வை இணைத்து கொண்டிருந்தால் என்றால், சாத்தான் சொல்வதெல்லாம் செய்கிறார் என்றால், மனிதர் காணும்படியாய் செய்திருக்கிறார் என்றால், அவரும் கூட 40 நாள் லகுவாக கடந்து வந்திருப்பார். மாறாக அவர் தன்னை இழந்து கடவுள் தந்தையாகிய கடவுள் சொல்வதையே அவர் செய்ததினால்தான் அவருக்கு இப்பேற்பட்ட சோதனைகள் வந்தது. அப்போ நான் இந்த 40 நாள் ஏதோ ஒன்றை இழக்கும் பொழுது சோதனைகள் வரும் தான். ஆனாலும் அதை கடவுளுக்காக நான் தியாகம் செய்ய வேண்டும். நமக்கு அவருக்குன்னா 1000 நாட்களில் 1200 நாட்களில் அவருக்கு தேவைப்பட்டது 40 நாள். நம்மளுக்கு வெறும் எத்தனை நாள்? 365 40 போச்சுன்னா, ஏன்னா நமக்கு தான் வருஷந்தோறும் வருது. 365 40 நாள் போச்சுன்னா மீதி எத்தனை நாள் இருக்குது? 325 நாளுக்கு தான். 325 நாளுக்கு என் வாழ்வை நான் எப்படி அமைத்து கொள்ள போகிறேன் என்பதை இந்த 40 நாள்
தீர்மானிக்க வேண்டும். 40 நாளுக்குள் எனக்குள்ள ஒரு மாற்றம் வரும்பொழுது எந்த மாற்றமாக இருக்கலாம்? நீ கோவிலுக்கே வராமல் இருந்திருப்பேன், நான் கோவிலுக்கு வர ஒரு மாற்றத்தை, தினந்தோறும் காலையில் ஜெபிக்காமல் இருந்திருப்பேன், ஜெபிக்கின்ற மாற்றத்தை, தினந்தோறும் வேதம் வாசிக்காமல் இருந்திருப்பேன், வேதம் வாசிக்கின்ற மாற்றத்தை, நான் செல்போன் பார்க்காமல் இருக்க முடியாது, ஆனால் அந்த மாற்றத்தை, ஏதோ ஒரு மாற்றத்தை 365 நாளுக்கு நான் காட்டுகிறவனா இருக்கும். அன்பானவர்களே, நமக்கு இந்த உபவாசங்கள் என்பது ஏதோ ஒன்று நாம் அவ்வப்போது கேட்டுவிட்டு கடந்து போவது அல்ல. அதற்குள் நாம் ஒரு அவசியத்தை வைக்க வேண்டும், அதற்குள் ஒரு பிரச்சனையை நாம் வைக்க வேண்டும், ஏன் இருக்கிறோம் என்கிற நோக்கத்தை நாம் அறிய வேண்டும் என்ற சிந்தனையை கடவுள் நமக்கு. அதேவேளை இந்த 2/10/2024 ஆண்டு போப் பிரான்சிஸ் இந்த இஸ்ரேலின் மீதாக ஹமாஸ் தாக்குதல் நடத்தும் பொழுது அப்போது அவர் ஒரு அறைகூவலை முன்வைக்கிறார். போரின் காற்றும் வன்முறையின் நெருப்பும் மக்களையும் தேசங்களையும் தொடர்ந்து அழித்து வருவதால் திருச்சபையாரே வாருங்கள் நோன்பு இருப்போம் என்று அவரும் கூட அந்த காலத்தில் போப் பிரான்சிஸ் சொல்லியிருக்கிறார். அதை நாம் இந்த செய்தி 2ஆம் தேதி 10வது மாதம் 2024 செய்தித்தாளில் அப்படிப்பட்ட ஒரு வாசகத்தை பார்த்தேன். ஆக பிரச்சனைகள் வரும்பொழுது நோன்பு இருக்கிறது அவசியம் என்பதை அவரும் அறிந்திருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, பிரச்சனை என்பது நாம் கடவுள் சமூகத்தில் முன்னிறுத்தி தீர்வு காணுகின்ற ஒரு காலமாக இருக்கிறது. தினந்தோறும் நம் சுயநலத்தை வெறுத்து கடவுளுக்காய் வாழ்வது அவசியமாக இருக்கிறது. அதே வேளையில் கடவுளை காண்பதே உபவாசத்தின் நோக்கமாக இருக்க வேண்டும். வேறு எதுக்கும் நான் நேரத்தை கொடுக்க மாட்டேன் என்கிற சிந்தனை நமக்குள் இருக்க வேண்டும். நிறைவாக ஒரு கதையை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு சீடன் கடவுளை எப்படி ஆகிலும் பிடிச்சிக்கணும், கடவுளோடு கூட நான் வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த சீடன் ஆற்றங்கரை ஓரம் தியானத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தான். அப்படி தியானத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அந்த வழியாய் ஒரு அழகான ஒரு பெண்மணி நடந்து போகிறாங்க. அவரால் தியானத்தை பண்ண முடியல, பிரச்சனை வந்துடுச்சு. போய் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாரு, இதுக்கு காரணம் என் கண்ணு தானே, நான் தியானம் பண்ணும்போது இடையூறாக இருந்தது என்னது, கண்ணு தானே, அதனால் கண்ணை மூடிக்கிட்டு வந்து என்ன பண்ணுறேன், தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணார். மறுபடியும் அந்த பெண்மணி அந்த வழியா கொலுசு போட்டு நடந்து வராங்க. அவருக்கு அந்த பெண்மணி வர்றது தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே அவரால் மறுபடியும் கட்டுப்படுத்த முடியல, அதனால் தியானத்தை நிறுத்திட்டார். நிறுத்திட்டு போய் இதுக்கு பிரச்சனை என்னது, காது தான் பிரச்சனை, காதை கட்டுன்னு காதை கட்டிட்டார். காதை கட்டிட்டு மறுபடியும் தியானத்தில் வந்து உட்கார்றார். இப்போ தான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், நம்ம தான் டெய்லி அதான் சொன்ன மாதிரி விளம்பரம் தான் நாம் ஜபமாகிவிட்டது, தியானமாகிவிட்டதுன்ற மாதிரி இப்போ தான் விளம்பரம் கொடுக்குறாங்களே. 100 அடி போனால் கூட யார் வர்றது தெரியும், நீ கடந்து போனன்றது தெரியும், நீ அங்கே போனால் கூட திரும்பி பார்ப்பாங்க நீ தான் போய்கிற அப்படின்னு. அப்படி நுகர்வு கலாச்சாரத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அன்பானவர்களை, ஒன்றை புரிஞ்சுக்கணும், நாய்க்கு வந்து 9 கிலோமீட்டர் பவர் இருக்குது. நாய் வந்து நம்ம ஸ்மெல் பண்ணிச்சுன்னா 9 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம கூட தான் இருக்கிறாங்க என்கிற அதுக்கு ஒரு நுகர்வை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். உங்கள் சொந்தக்காரர் வந்துட்டாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி இந்த பெண்மணியும் ஏதோ ஒன்றை போட்டுக்கிட்டு, ஏன்னா 2 நாள் பார்க்குறாரே, 3வது நாள் இந்த பொண்ணு வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு அவருக்கு. மறுபடியும் என்னத்தை முடிக்கிறாரு, மூக்கையும் கட்டிக்கிறார். கட்டிட்டு இப்போ தியானம் பண்ணலான்னு வந்து இப்போ என்ன பண்ணுற பார்க்கலாம், கண்ணும் மூடியாச்சு, காதும் மூடியாச்சு, மூக்கையும் மூடியாச்சு, இப்போ என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தியானத்தில் வந்து உட்காந்துட்டார். உட்காந்து நல்ல தியானமே போயிட்டுருக்குது. ஆனாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு மனசில் வந்துருச்சு, இந்த பொண்ணு வருமா வராது, இப்போ என்ன பண்ண முடியும், இப்போ என்னதான் பண்ண முடியும் சொல்லு. ஆக பிரச்சனை என்பது எங்கே இருக்குது, என் உள்ளத்தில் இருக்குது. என் உடல் சார்ந்து அல்ல, என் உடல் சார்ந்து அல்லது என்னுடைய உடை சார்ந்து நாம் ஆண்டவருக்கு நோன்பு இருப்பது பெரியதல்ல. பிரச்சனை என் உள்ளத்திலிருந்து நோன்பு இருக்க வேண்டும் என்கிற செய்தி தான். அவர் இதை முன்னாடியே எல்லாத்தையும் அப்புறம் மறுபடியும் எல்லாத்தையும் அவுத்து போடுறார். இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், எங்கே வந்துருச்சு, மனசுக்குள்ளே வந்துருச்சு.
பிரச்சனை என்பது வெளியில் அல்ல. ஆண்டவரும் கூட வெளி வேடக்காரரை போல இல்லாமல் என்கிறார். ஆண்டவரும் கூட நான் உள்ளத்தை பார்க்கிற கடவுள் என்று சொல்லுகிறார். நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார். ஆக உள்ளத்திற்குள் நான் எப்படிப்பட்ட உபவாசத்தை நிறுத்துகிறேன் என்பதை நாம் அறிகின்றவர்களாய் இருக்க இங்கே நாம் அழைக்கப்படுகின்றவர்களாய் இருக்கிறோம். ஆக அதற்கு தான் இந்த 40 நாளும் திருச்சபை நம்மை அழைக்கிறது. அனுதினமும் 40 நாளும் ஆண்டவரோடு கூட இருந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். அனுதினமும் நான் ஒரு அவசியத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த 40 நாளும் அதிகமான வழிபாடுகள் அமைக்கிறாங்க. நான் ஒரு காரியத்தை முன்னெடுத்திருக்கிறேன்னா ஆலயத்துக்கு வந்து அதை சொல்லி ஜெபிக்க வேண்டும், உபவாசத்தோடு வந்து ஜெபிக்க வேண்டும் தான் நிறைய இந்த 40 நாளும் வழிபாடுகள் அமைய பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த நாட்களை பயனுள்ள வகையில் நமக்கென்று இருக்கிற பிரச்சனையை முன்னிறுத்தி, நமக்கென்று இருக்கிற அவசியத்தை முன்னிறுத்தி, நமக்கென்று நாம் நோக்கத்தை முன்னிறுத்தி நாம் நோன்பிருப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, வார்த்தைகளை கேட்டிருக்கும்